ஆப்கி அதாலத்ல உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவோட தலைவர் சஞ்சய் ரவுத் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவரு தன்னோட கொள்கைகள்ல இருந்து பல சமயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. சஞ்சய் சார், நீங்க சொன்னீங்க பாலா சாரோட சிற்பாய் நீங்க தான் சொன்னீங்க. பாலா சார் தாக்கரே உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதை நீங்க ஃபாலோ பண்றதா சொல்லிருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே திரும்ப திரும்ப சொல்றாரு, பாலா சார் தாக்கரேயோட ஐடியாலஜி இருக்குல்ல, ஹிந்துத்துவ கொள்கை இருக்குல்ல, அதுல இருந்து பின்வாங்கினதா சொல்றாங்க. அதாவது பார்ட்டியை விட்டுட்டு போனதா சொல்றாங்க. சிவசேனாவோட ஐடியாலஜி சிந்தேவுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அவரை கேளுங்க. ஐடியாலஜி இருக்குல்ல சிவசேனாவில் பாலாசார் தாக்கரேஜிக்கு. அப்புறம் நான் எப்பவுமே அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. அதை அவர்கிட்ட கேளுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் எப்ப ஹிந்துத்துவத்தை மீறினு சொல்லுங்க. அவர் தான் மொதல் ஆளு ஏக்நாத் ஷிண்டே கத்தி கதர்னாரு. இல்ல 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 முடியாது, நாம பிஜேபியோட சேர்ந்து இருக்க தேவையில்லை, அலையன்ஸை உடச்சிருங்கன்னு யார் சொன்னது? ஏன் சொன்னீங்க? திரும்ப திரும்ப அந்த ஆளு நெகட்டிவாவே பேசினார்ல. அப்ப அந்த ஐடியாலஜி பத்தி விஷயம் என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, நம்பிக்கை துரோகி தான். விசுவாசம் வஞ்சனை பண்ணிருக்காருல்ல. துரோகின்னு சொல்லாம நல்லவன் சொல்ல முடியுமா என்ன? சில சமயம் அவரு துரோகி இல்லைன்னு சொல்றாரு. நாங்க பின்பற்றோம்னு சொல்றாரு. நாங்க எந்த துரோகமும் பண்ணல, அவரை பின்பற்றல. அத நீங்க தான் மாத்தி சொன்னதா சொல்றாரு. அதுக்கு முதல்ல தில்லா இருக்கணும். புரட்சிக்காரன்ட்ட ஒரு தனி தைரியம் இருக்கும். உண்மையை உடைச்சு பேசணும். ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்துட்டானா அவன் விசுவாசி இல்ல, அவன் ஏமாத்து பேர் வழியே தான். பாருங்க, அவரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பாலாசார் தாக்கரே எப்படி கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆனாரோ, எப்படி ஹிந்துத்துவ விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆனாரோ, மும்பை பிளாஸ்டோட பயங்கரமான தீவிரவாதி யாக்கூப் மெமனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதே நபர் அந்த தூக்கு தண்டனைக்கு விரோதமா பேசுறாரு. அந்த ஆளை உத்தவ் தாக்கரேயோட ஆளுங்க மினிஸ்டரா மாத்தி பாருங்க. அது நானும் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கலவரம் நடந்துச்சுல, அது யாரோட தவறுன்னு சொல்லவே இல்லை. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக தான் போராடினாங்க அப்படின்லாம் என்னால சொல்லவே முடியாது. ஆனா அவங்க சபைக்கு வந்துட்டாங்க. வந்து பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு ஷிண்டே கூட உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு? அது என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு ஐடியாலஜி பத்தி பேசுறாங்க? நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், பயந்துட்டாங்க, ஓடிட்டாங்க. அதுதான் அவங்களோட ஐடியாலஜி. சொல்றாங்க பாலாசார் தாக்கரேயோட கொள்கையை மீறிட்டதா சொல்றாங்க. அவங்களுக்கும் பாலாசார் தாக்கரேவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கு பாலாசார தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி துரோகத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பாலாசார் தாக்கரே எப்பவுமே நினைச்சது இல்ல, காங்கிரஸ் கூட எப்பவுமே சிவசேனா அலையன்ஸ் வச்சுக்கணும்னு நினைச்சதே இல்ல. அத பாலாசார் பப்ளிக்ல சொல்லி அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷிண்டே அந்த நேரத்துல பிறந்திருக்க வாய்ப்பே இல்ல. பாருங்க, இப்பதான் மைதானத்துல களம் இறங்கியிருக்காரு. வேற என்ன சொல்ல போறாரு? புதுசா விளையாட வந்திருக்காரு. நம்மளோட இந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு முக்காடு போட்ட மாதிரி பண்ணுவாங்க. புறா கூட அந்த மாதிரி தான் செய்யும். முதல்ல அதை போய் மாத்து. காங்கிரஸோட விஷயம் இருக்குல்ல, காங்கிரஸ் என்ன பாகிஸ்தான்ல இருந்து இல்ல அமெரிக்காவில இருந்து வந்திருக்கா என்ன சொல்லுங்க? அவங்க கூட எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இதே பாலாசார் தாக்கரே இந்திரா காந்தி இருக்கும்போதே நட்பா பழகிட்டு இருந்தாரு. எமர்ஜென்சி பீரியட்ல கூட நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேரிஸ்டர் அந்தோலி கூடவே எங்களுக்கு உறவு இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸோட வளர்ச்சிக்காகவே ஒரு சமயம் எலெக்ஷன்ல கூட நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்கோம். அதெல்லாம் இதிகாசம். சில சமயம் உறவுகள்ல முறிவு ஏற்படும், விலகிடுவாங்க. ஆனா பாலாசார் என்ன சொன்னார்னா, நாட்டை ரெண்டா பிரிச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். பாலாசார் சொன்னது உண்மைதான். ஆனா பாருங்க, அரசியல் செயல்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும்ல, காலப்போக்கல்ல மாறி. அப்ப நீங்க ராகுல் காந்தியால இந்தியாவை ஒன்னா இணைக்க முடியும்னு சொல்றீங்களா? அவங்க இணைய வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை ஏதாவது இளைஞரான தலைவர், அது காங்கிரஸா கூட இருக்கலாம், இல்ல வேற பார்ட்டியா கூட இருக்கலாம். அந்த இளைஞரான தலைவர் 4000 கிலோமீட்டர் நாடு முழுக்க நடந்தே போறாருன்னா, அவர் கூட எண்ணிலடங்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் போகுது அப்படின்னா போய்கிட்டே இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸை பத்தி எதுவுமே பேசல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டுல ஒரு நல்ல எனர்ஜி அலை உருவாயிருக்கு, ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ராகுல் காந்திக்கு புது சக்தியே கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கா? அவரு வீர் சவார்கரை கூட மாஃபி வீர்னு சொன்னாரு. அப்புறம் அவரு வீர் சவார்கரை அவரு சிவசேனாவோட ஐடியல். நாங்க உடனே அதுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தோம். நம்பர் 1, நீங்க எந்த அளவுக்கு ஷிண்டேஜாவை பத்தி பேசுறீங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், வீர் சவார்கருக்கு பாரத ரத்னா கொடுங்க. 10 வருஷமா நாங்க இருக்கோம். உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருக்கும்போது எங்க கவர்மெண்ட் சார்பா கூட அவர் அங்க போயிருக்காருல்ல, டெல்லிக்கு.
வீர் சவர்கர் எங்க ஐடியல் தான். அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு ஷிண்டேவுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க. சவர்கரை பத்தி பேச சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப சவால் விடுறேன். சவர்கர் நம்ம பக்கம் தான் இருக்காரு. ஆனா எந்த சவார்கரை நீங்க ஐடியல்னு சொல்றீங்களோ, யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ அவரை பத்தி இப்படி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவரு வெள்ளைக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. பாருங்க. அப்படிப்பட்ட நபரோட நீங்க பயணிக்க முடியுமா? அதுல எந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா? ஆபத்து இருக்கு. ஆனா எந்த ஆபத்து வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தைரியமா செயல்பட்டு இருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், பிஜேபி கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், சவார்கரை பாராட்டுங்கன்னு சொல்றேன். ஒருவேளை ராகுல் காந்தி அவரை பத்தி அப்படி சொன்னாருன்னா அவருக்கு நீங்க பாரத ரத்னா விருதை கொடுத்து பாராட்டுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அமித்ஷா கூட சொன்னாரு, நீங்க கொள்கை விஷயத்துல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க, முரண்பாடான கொள்கைகளை நீங்க ஆதரிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே கேள்வியே வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் என்ன கேட்கிறாரு? யாரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காருன்னு கேளுங்க. கொத்தடிமை மாதிரி காலில் விழுந்து ஆட்சி பிடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா அதுல எல்லாரும் தானே கலந்துருக்கீங்க. பாருங்க, நீங்களும் எந்த வகையிலும் குறைஞ்சவர் இல்ல. ஏன்னா நீங்களும் சில சமயம் துரோகின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சில சமயம் அவங்கள அமித்ஷா, நரேந்திர மோடியை நீங்க எடுபடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எடுபடின்னு சொன்னதே இல்லை. ஆமா, உண்மைதான். பார்ட்டியை ரெண்டா உடைக்கிறதுக்கு அவங்க தானே உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பார்ட்டி 50 வருஷத்துக்கு முன்னாடி பாலாசார் தாக்கரேவால உருவாக்கப்பட்டது. பாலாசார் தாக்கரே காலத்துல கூட நிறைய பேர் பார்ட்டியை விட்டுட்டு போனது உண்மைதான். பெரிய பெரிய ஆளுங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெகன் விப்பட் போனாரு, நாராயண் ராணே போனாரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா யாருமே அது அது வந்து இப்படி யாரும் சொன்னதே இல்லை. டோட்டல் பார்ட்டியும் ஒருத்தருக்கு முன்னாடி அடமானம் வச்சுதான் சொன்னதே இல்லை. இப்போ அப்படிதான் நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி கூட நம்ம கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டு கொள்கை விஷயத்த காத்துல பறக்க விட்டுட்டோம்னு. அதுக்கு காரணம் நீங்களும் உத்தவ் தாக்கரேன்னு தான் சொல்றாங்க. நானா எந்த பிரச்சனையும் பண்ணல. பிரச்சனை என்னன்னா 2024 ஜனங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷன் வச்சு பாருங்க. இப்பவே எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி பாருங்க. அது லோக்சபாவா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி. மும்பைக்கு மட்டும் தனியா இவங்க எலெக்ஷன்லாம் வைக்க போறதே இல்ல. ரொம்ப நாளா அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் அவங்கள தோக்கடிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன். நீங்க வேணா அவங்களுக்கு எலெக்ஷனுக்கான சின்னத்தை கொடுங்க. பார்ட்டி தாக்கரேங்கிற பேர்ல தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தாக்கரே குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க, ஒன்னு உத்தவ் தாக்கரேயோட குடும்பம், இன்னொன்னு பாலாசாருக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்காங்க, ஜெயதேவ், அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க ஷிண்டே கூட எதுக்காக போகணும்? போகட்டும், விடுங்க. நான் என் பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன், குடும்பத்தை பத்தி பேசவே இல்லை. என்னோட பார்ட்டி. இப்ப இங்க குடும்பத்தை பத்தி தானே சார் பேசுறோம். நல்லா கேட்டுக்கங்க. எந்த தாக்கரே பார்ட்டியோட தலைவரா இருக்காரோ நான் அவர்தான் குடும்பம்னு சொல்லுவேன். அப்ப அந்த தாக்கரே தான் தாக்கரே, மத்த தாக்கரே பாருங்க, எல்லாம் தாக்கரே அந்த இல்லையா? மாதிரி 50 தாக்கரே இருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, இந்த நாட்டுல உத்தவ் சார் அவரோட இந்த பிள்ளை தானே? நாட்டுல 1000 காந்தி இருக்காங்க. அவங்களாம் மகாத்மா காந்தி ஆயிட்டாங்களா என்ன? இந்த ஊர்ல 1000 மோடிங்க இருக்காங்க. சுசில் மோடி கூட தான் இருக்காரு. இங்க கூட மோடி இருக்காரு. இன்னும் எவ்வளவோ மோடி இருக்காங்க. அப்புறம் அவரு பாலாசாப் தாக்கரேவோட புள்ள. பரவாயில்ல, இருக்கட்டும். புள்ளங்கிறதுனால என்ன இப்போ? புள்ள எப்பவும் புள்ள தானே. ஆனா பார்ட்டியோட சேனாதிபதி தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, தாக்கரே குடும்பத்தோட சேர்ந்த, அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் குடும்பத்துக்கும் பங்கு ராஷ்டிரிய கூட இருக்குல்ல. தான் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. அவரும் குடும்பம் தான். இப்போ அந்த பார்ட்டி எங்க இருக்கு? சில பேர் அவர் கூடவும் போனாங்க. ராஜ் தாக்கரே கூட ஒரு தலைவரா இருந்தாரு, என்னோட நண்பரா இருந்தாரு, என் கூடவே இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை உருவாக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த பார்ட்டி எங்க? நீங்க எனக்கு சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாலாசார் தாக்கரே பத்தின எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். ராஷ்டிரா பத்தியும் உங்களுக்கு தெரியும். ஏக்நாத் ஷிண்டேவும் உங்களுக்கு தெரியும். நாராயண் ராணேவை பத்தி தெரியும். சோ இன்னைக்கு பிரசன்ட் டேட்ல நீங்க ஷிண்டேக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றது? அவரோட அட்வைசர் தான் டெல்லியில உட்காந்துருக்காரு. யாரோட அட்வைஸையும் ஏத்துக்கிற தகுதி அவங்களுக்கு இல்ல. இப்ப பாருங்க, அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், என் பின்னாடி மகாசக்தி இருக்குன்னு. அதுவும் டெல்லியில. அப்ப அந்த மகாசக்தியோட அட்வைஸ் இருக்குல்ல, அதை வாங்கிக்கிட்டாரு. ஆனா வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த பாவத்தை செய்யாம இருந்திருந்தா உங்களை நான் மன்னிச்சு விட்டிருப்பேன். இதுதான் நீங்க சிவசேனா, பாலாசார் தாக்கரே. உயர்வான விஷயம். அதை நாம பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம். அதை அவர் விலை பேசி வாங்கலான்னு நினைக்கிறாரு, பேரம் பேசுறாரு. இந்த விஷயத்துல அவரை எந்த வகையிலையும் மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பா முடியாது. ஓகே, பார்ட்டியை விட்டுட்டு போங்க. உங்க அரசியல் லைஃப்பை நீங்களே பாத்துக்குங்க. ஏன் விருப்பப்படினா உன் விருப்பப்படி நீ இருந்துட்டு போ. நான் என்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன்னா,
ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க நிஜமாவே ஒரு சிங்கம் அப்படின்னா மக்கள் முன்னாடி போய் முகத்தை காட்டுங்க, எலெக்ஷன்ல நில்லுங்க. ஆதித்ய தாக்கரே ஒரு தடவை சொன்னார்ல, நான் ஸ்டேஃபா தரேன்னு. இல்ல நீங்க ஸ்டேஃபா எடுத்துக்குங்க, நம்ம 2 பேருமே இந்த எலெக்ஷன்ல நின்னு பார்ப்போம். அதுக்கு தில்லு இருக்கா? நான் என்ன அட்வைஸ் பண்றேன், பால் எது தண்ணி எதுன்னு அப்ப தெரிஞ்சிரும்ல. சிவசேனாவோட பவரும் தெரிஞ்சிரும்.